ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூபைலட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, யூ டர்ன் பண்ணுறப்போ நமக்கே தெரியாமல் மற்ற டிரைவர்ஸ்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அப்படி அடுத்த டிரைவர்ஸுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எப்படி யூ டர்ன் பண்ணுறது, யூ டர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் ரூல் என்ன, கரெக்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் பார்த்தோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கும் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் அதே யூ டர்னில் காருக்குள்ள ஸ்டீரிங்கையும் கிளட்ச் அண்ட் பிரேக் பெடலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். இந்த 3 minutes வீடியோலேயே கம்ப்ளீட் டெக்னிக்கும் புரியறதுக்காக நாம் ஏற்கனவே போட்டிருந்த ஹவு டு டிரைவ் இன் ஸ்லோப் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸும் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீரிங் ஹேண்ட்லிங் வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த 3 minutes வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்த அப்புறமா அந்த நான் சொன்ன 3 வீடியோவும் பாருங்கள். நாம் வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்க்ரீனில் தெரியதுமே ஒரே டைமில் எடுத்த வீடியோ தான். நாம் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி காரில் ஏறினதும் ஒரு டிரைவராக பிரேக்கில் கால் வச்சுக்கணும். அப்புறமா கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கியர் போட்ட அப்புறமா தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதே ஒரு ஸ்லோப்பான ஃப்ளைஓவரில் தான். அதனால தான் ஹவு டு டிரைவ் இன் ஸ்லோப்புன்ற வீடியோவை தெளிவாக பார்க்க சொன்னேன். இப்போ நாம் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிரேக்கை மெதுவாக ரிலீஸ் பண்ணிடலாம். ரோட்டில் வண்டிங்க அதிகமாக வரனால கிளட்ச் அண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற வீடியோஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். பிரேக்லேருந்து கால் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன். கார் ஸ்லோவாக மூவ் ஆனதும் ஸ்டீரிங்கை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். பைட்டிங் பாயிண்ட் டெக்னிக் கண்டுபிடிச்சி காரை மூவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு அவசியமே இருக்காது. இந்த பைட்டிங் பாயிண்ட் மூவிங் தான் ஒரு காரை பேரலல் பார்க் பண்ணுறதுக்கும் பெர்பெண்டிகுலர் பார்க் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன பார்க்கிங்கில் பெர்ஃபெக்டாக பார்க் பண்ணுறதுக்கும் டிராஃபிக்கில் மூவ் பண்ணுறதுக்கும் இப்படி நிறைய விஷயத்துக்கு பைட்டிங் பாயிண்ட் மூவிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே டீசல் இன்ஜின் காராக இருந்துச்சுன்னா பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது பெட்ரோல் இன்ஜினை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த பைட்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம காரை தெளிவாக எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக யூ டர்ன் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ நம்ம காரு ஸ்ட்ரைட் ரோடை பார்த்து திரும்ப ஆரம்பிக்குதோ நம்ம ஸ்டீரிங்கையும் ஸ்டடி பண்ணிக்க வேண்டியதுதான். யூ டர்ன் பண்ணி முடித்ததும் கிளட்ச் அண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணி காரை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டீரிங்கை பெர்ஃபெக்டாக எப்போ ஸ்டடி பண்ணணும், எத்தனை வாட்டி ரொட்டேட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்கள் ரோட்டில் யூ டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூல் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி அதுக்காகவே கவர்மெண்ட் அலோவ் பண்ண இன்ஸ்ட்ரக்டரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு யூ டர்ன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. யூ டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ராக்டிக்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி பைட்டிங் பாயிண்ட் வீடியோவும் ஹவு டு டிரைவ் இன் ஸ்லோப் வீடியோவும் ஹவு டு ஹேண்டில் ஸ்டீரிங் வீடியோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.